கௌரவ கூட்டுறவு பிரதி அமைச்சர் அவர்களே, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே, பாதுகாப்பு மற்றும் நிதி அமைச்சின் செயலாளர்களே, பிரதம செயலாளர் அவர்களே, வடக்கு மாகாண சிரேஷ்ட டிஐஇ மற்றும் ஏனைய பொலிஸ் உத்தியோகர்களே, மன்னாருக்கு பொறுப்பான முப்படைகளின் கட்டளையிடும் அதிகாரிகளே, வடக்கு மாகாண சபையின் அமைச்சுக்களின் செயலாளர்களே, ஆணையாளர்களே, பணிப்பாளர்களே, மன்னார் மாவட்ட உள்ளூராட்சி மன்ற கௌரவ தவிசாளர்களே, மன்னார் மாவட்ட திணைக்களங்களின் தலைவர்களே, பிரதேச செயலாளர்களே, உத்தியோகியர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் இன்றைய இந்த விசேட கூட்டத்துக்காக உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். மன்னார் மாவட்ட மக்கள் சார்பாக மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்களினை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சூறாவளி மற்றும் அதனோடு இணைந்த அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களினை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்காக தாங்கள் எடுத்த முயற்சியினை நாங்கள் மன்னார் மாவட்ட மக்கள் சார்பாக பாராட்டுவோம். மன்னார் மாவட்டத்தின் அனர்த்தத்தின் பாதிப்புகளில் இருந்து மக்களினை இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வருவதற்காக தங்களின் வழிகாட்டுதல்கள் மற்றும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களின் நேரடி வழிகாட்டுதல்கள், முப்படையினர் மற்றும் போலீசாரின் ஒத்துழைப்புகள் மற்றும் அனைத்து திணைக்களங்களின் ஒத்துழைப்போடு மன்னார் மாவட்டத்தினை இழந்த பாதிப்புகளில் இருந்து மிக விரைவாக மீட்டெடுக்க முடிந்தமையிட்டு மகிழ்ச்சியுடன் தெரிவித்து எனது வரவேற்புரையினை நிறைவு செய்வதுடன் தொடர்ந்து நமது மேன்மதங்கி ஜனாதிபதி அவர்களினை இன்றைய இந்த விசேட கூட்டத்தினை தலைமை தாங்கி நடாத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். சவாலான விஷயமாக බලාත්කාරීමක් කියනවා. ඇත්තටම ඒක වතුර දෙන්න පුළුවන්. අපි arrange කරනවා temporary arrangement. மீனவனுடைய அவலாந்தி பார்த்த பிற்பாடு பிற்பாடு மீனவர்கள் வந்து வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே ஆற்றினூடாக அழைத்துக் கொண்டு வரப்பட்ட குப்பைகள், காட்டு உயிரிகள் வந்து கடல் படுக்கைகளில் பதிந்திருக்கின்றது. குப்பைகள் சேர்ந்திருக்கிறது கடல்ல. இறந்த விலங்குகள் கடல் வந்து சென்று வந்திருக்கிறது. உயர்த்தன்மை மாறி இருக்கின்றது கடல்ல. அதனால இதன் பிற்பாடு மீனவர்களுக்கு மீன் பிடிபாடு குறைவாக இருக்கிறார்கள் என்ற புள்ளியாக காட்டுகின்றது. அதே மாதிரி மீனவர்கள் முறையிடுகின்றார்கள். அதே போல அவருடைய இந்த மீன்பிடி உபகரணங்கள் இறந்திருக்கிறதாக அவர்கள் மீன்பிடித்தவர்களுக்கு செல்ல முடியாமல் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த மன்னார் மாவட்டத்தில் சார் 6 வகையான படகுகள் காணப்படுகின்றது. ஒரு நாள் படகு என்று சொல்லப்படுகின்ற படகு, அடுத்தது ஓஎஃப்ஆபி சாதாரண துண்டுக்கண்ண படகு, இயந்திரம் கூட்டப்பட்ட பாரம்பரிய கலங்கள், இயந்திரமற்ற கலங்கள். நாங்கள் இதை பகுதியாக பிரித்து வைத்திருக்கிறோம். இங்கே சுருக்கமாகத்தான் 150 படகு நாங்கள் மொத்தமாக காண்பிருக்கிறோம். அதில் வந்து முற்றுமுழுதான இழப்பு இல்லை, பகுதி சேதங்கள் தான். மரம் விழுந்தது, படகுகளோட படகு முட்டுப்பட்டது, அவ்வாறான பகுதி சேதங்களால் ஏற்பட்டிருக்கிறது. அவ்வாறான பகுதி சேதத்துக்குரிய பெருமை தான் 15 மில்லியன். மேலுமா ஜனாதிபதி அவர்களே, வேண்டுகோள், மீனவர்கள் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலே கடற்தொழிலுக்கு போயில்லை. அப்போ அதால் அவர்களோட குடும்பங்கள் முழுமையான வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நாங்கள் ஒரு காரணமாக ஏதோ ஒரு வகையில் செய்கிற நிலைமைக்கு. இன்னொரு முக்கியமான தகவல், 1900 மீன்பிடி வலைகள் சீனா அரசாங்கத்தால் வழங்கப்பட்டது. மன்னார் இங்கே இருக்குது. இப்போ மன்னாரில் இந்த மீன்பிடி வலைகளை நியாயமாக இழந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 400 குடும்பத்துக்கு இந்த மீன்பிடி வலைகள் இல்லாமல் இருக்குது. இந்த 1900 மீன்பிடி வலைகளை அந்த மீனவர்களுக்கே வழங்கினா அவர்கள் மீண்டும் இந்த மீன்பிடி தொழிலை விரைவாக செய்வதற்கு உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதுக்கு நாங்கள் இவ்விடத்தில் அனுமதி வழங்கினால் அதை வழங்கக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அவர்களே, இன்னொரு விஷயங்களோட கூட ஆலோசனைக்கு சொல்றது, பொதுவாக
புயல் வரைக்குள்ள மீனவர்களை சொல்றது கடலுக்கு போகணும். ஆனால் அவங்க எத்தனை காலம் போகாமல் இருக்கிறாங்கன்றது அந்த புயல் அல்லது மழை நின்றால்தான் அவங்க எத்தனை நாள் போயிடும்னு தெரியும். ஆனால் பொதுவாக அரசாங்கம் என்ன செய்யணும்னா அந்த புயல் வரப்போது மீனவர்களை போகணும்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு மானியம் இருந்தாங்க சாப்பாட்டுக்கான ஒரு ஏற்பாட்டை செய்யணும்னு தான் என்னுடைய ஆலோசனையை நான் முன்வைக்கிறேன். ஏன்னா மீனவர்கள் பொதுவாக இலங்கையில் இந்த புயல் வரப்போது தொழிலுக்கு போகாதீங்கன்னு சொல்லி விட்டோன்னா அதோட ஒன்றுமே செய்வேன். அவங்க அந்த அந்த அதை கடைப்பிடிக்கிட்டு இருக்கிறாங்க. இருக்கைக்குள்ள அவங்களுக்கு ஒரு சாப்பாட்டுக்கு சரியான ஒரு பிரச்சனையா அதை கூட கவனத்தில் நான் கொண்டு வாரு அந்த மீனவர்களுடைய මේගොල්ලෝ මේ ගම්වතුර ආපදාවට ලක් වුණු ෆැමිලිස් කියතොත් ඉන්නවා. இந்த தரவு 572 மீனவ குடும்பங்களால் தரப்பட்டது. ඒතර ඒගොල්ලන්ට වෙන වෙන ආධාර ක්‍රම වලින් ආධාර ලැබුණේ නැද්ද? இல்ல மீனுக்கு சம்பந்தமான உதவித்தெல்லாம் நினைக்கிறேன். பாதிக்கப்பட்ட மீன அந்த வெள்ளம் நிலைமை காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் மீனவர்கள் உள்ளடங்கியிருந்த அவர்களுக்கு இந்த உணவு கிடைத்திருக்கும், உணவு சமைத்த உணவு கிடைத்திருக்கும். ஆனால் எல்லா மீனவர்களுக்கும் அது கிடைத்திருக்கும் என்று சொல்ல முடியாது. பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு தான் அந்த உணவு சமைத்த உணவு. ஜனாதிபதி அவர்களே இந்த எங்கள் அடைக்கலநாதன் என்று சொன்ன மாதிரி அரசாங்க அதிபர் டைம் பெரிய வேண்டுகோள் விடுக்கப்பட்டுச்சு. இந்த 2-3 கிழமையா மீனவர்கள் தொழிலுக்கு போகலை. அதனால மீனவர்களுக்கு ஒரு 2 கிழமைக்காவது ஒரு ட்ரைரேஷன் பேக்கேஜ் கேட்டு அவங்க சங்கத்தால் எல்லா அமைப்பும் கேட்டிருந்தாங்க. அரசாங்க அதிபர் இதை மேலிடத்துக்கு அனுப்பி வைச்சார். அதுதான் இதில் சொல்லப்படுது. அது சம்பந்தமாக ஒரு முடிவு ஒன்று கொடுத்தா நல்லா நினைக்கிறேன். மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களே, நான் சில விடயங்களை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மீனவர்களும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த படகு අපි මෙහෙම කරමු දැන් මේ උනාටු තත්ත්ව හේතු කොටගෙන යම් දින ගණනාවක් ඒගොල්ලන්ට මේ දීවර කටයුතු වලින් බැරි වුණා නම් ඒගොල්ලන්ගේ ආදායම මාර්ග දක්මිලා තිබුණා. අපි අර අඩේකලනාද මන්ත්‍රීතුමා මත කරන දීර්ඝකාලීන ප්‍රශ්න වෙනම බලමු. ඒකට යන්න එපා කියනවා. හැබැයි රස්සාවනේ ජීවත් වෙන්නේ කොහොමද? වෙන මේකක්. හැබැයි දැන් මේ තත්ත්ව හේතු කොටගෙන අපිට මේ හානියක් සිද්ධ වෙලා තියෙනවා නේද? ඒකනේ මේ තත්ත්වෙට උඩ අපිට සති දෙකක් වගේ කියලා අපි හිතුවොත් නේද? ඒකට අපි යම් ආහාර පැකේජ් එකක් දෙන්න ඕන. මෙතන ගොවින් මේ දීවරෙන් කොච්චර ඉන්නවද? එහෙම ලබා දී යුතු 540 பாதிக்கப்பட்ட மீனவர்கள் 572 மன்னார் மண்டல 12000 மீனவர்கள் இருக்கிறோம். දීවර කටයුතු වල යෙදෙන්න බැරුණු 12000ක් විතර ඉන්නවා. 12000 மீனவர்களும் இந்த புயலால் பாதிக்கப்படுகிறார். இல்லை நான் உங்களை பயன்படுத்த வகையில் சில முக்கியமான விடயங்களை சொல்ல வேண்டும். மன்னார் மாவட்டம் மீன்பிடித்துறையினர் முக்கிய பொருளாதாரத்தை பாதிக்கிறார்கள். ஆனால் அந்த மீன்பிடி உற்பத்தியில ඔක්කොම පැහැදිලි. ඒක ප්‍රශ්නේ වෙන්නේ දැන් දීවර කටයුතු වල නිරත වෙන්න බැරි නිසා ඒගොල්ලන්ට ජීවත් වීම අවස්ථාවක් තියෙන 12000ක් පමණ ඉන්නවා. 12000 மீன்பிடி குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது. நேரடியாக எங்களுக்கு இதுவரைக்கும் தரவை தந்தோம் 522 தகவலாம் இங்கே வந்திருக்குது. அதை விட மீன் வியாபாரிகள் வாடிகள் வந்திருக்கிறார்கள். මෙතන කණ්ඩායම් දෙකක් ඉන්නවා. එකක් තමයි රුජුව ගම්වතුරට යට වුණු අය. ඒගොල්ලන්ට කිසි ප්‍රශ්නයක් නැහැ. අපේ යන ක්‍රියාවලිය යනවනේ. ඒගොල්ලන්ට බාධාවක් නැහැ. හැබැයි ප්‍රශ්නේ තියෙන්නේ ගම්වතුරට යට නොවුනට ඒගොල්ලන්ට දීවර රස්සාව කරගන්න බැරි වෙලා ඉන්නේ. ඒ නිසා ඒගොල්ලන්ගේ ආදායම මාර්ග ගන්න වෙලා ඉන්නේ. එහෙම කණ්ඩායමක් ඉන්නවනේ. අන්න ඒ පිරිස කොට කරවන්නේ. ඔව්. இதோட 12 மீன்பிடி குடும்பங்கள் இருக்கின்றது. 15000 ஆக்டிவ் ஃபிஷர்மேன் இருக்கிறோம். இந்த ஒரு 2000 ரூபாய் ரேஷன் போட்டு எவ்வளோ என்ன சொன்னால் மன்னார்ல 12000 மீன்பிடி குடும்பங்கள் இருக்கிறார்கள். අපි පවුල් 12000ට ගෝටු පතකින් පොට්ටු තියෙනවා.
අපි කියන්නේ ඒ පවුල් 12ට ඔයගොල්ලෝ ගාව ලේඛනයක් තියෙනවනේ. අපි යම් වේලිය ආහාර පාර්සලයක් ලබා දෙනවා. අපි ඒක වන්නම් මම කතා කරලා කියන්න ඔක්කොම ප්‍රමාණයක් දෙකලා අපි ඒක ලෑස්ති කරලා ඒතකොට දීවරයන්ට අපි ඒක දෙමු. මම හිතන්නේ මන්නාර දීවරයක් කරලා අපිට ඒකට උත්තරම ඔය ඒකට කියම තියෙනවා. මම හිතන්නේ ඒකට අපි සතියකට හෝ දින 10කට සරලන ආහාර පාර්සල සකස් කරලා දෙනවා. ඒක මෙතන ප්‍රශ්නයක් තියෙනවා මේ ඉතින් හානි වුණු අයට අර අපි ගම් වතුර සඳහා දෙන ආධාර වලට ඇතුල් වෙනවා. නමුත් මේගොල්ලෝ පුනාටුව නිසා මේගොල්ලන්ට මුහුදු රස්සාව යන්න බැරි වෙලා තියෙනවා. ඒ නිසා ඒගොල්ලන්ට ආදායම් මාර්ග අහිමි වෙලා තියෙනවා. ඒගොල්ලන්ට අපි අපේ සහනාධාර අපේ වියලි ආහාර පැකේජ් එකක් එවන්න ඕනේ. අපි ඒක කරලා දෙන්න. අපිට අවශ්‍ය ඩේටා ටික එකතු කරගන්න දෙවනේ ලබා දෙන යාන්ත්‍රණයක් හදලා දෙන්න නේද? අපි ඒක අපි හදලා අපි ඒක ගෙවන්න. கோமஸ்தூதி ஜனாதிபதி இந்த மீனவ குடும்பம் வடமாகாணத்துல மென்ன முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் இல்ல அதுல என்னன்னா இப்ப தொழிலுக்கு போயிட்டு இந்திய ரோடம் கடல் முழுக்க இருக்கு. இந்திய ரோடரால மீன் பிடிக்க முடியாமல் பெரிய கஷ்டப்படுது மக்கள், மீனவ மக்கள். இதுக்குரிய ஒரு வழியை நீங்கள் தான் பார்க்கணும். ஏனென்றா மீனவர்கள் மிக மோசமாக பாதிக்கப்படுகின்றார்கள். இந்த வடமாகாணத்திலுள்ள 4 மாவட்டத்திலே குறிப்பா தீவு பகுதி மிக மோசம். அப்ப இந்திய வந்து கரையில இந்த எங்கட கரையில தங்களோட எல்லையோட மூலி வந்து செய்து கொண்டிருக்க உங்களுக்கு ராஜதந்திர ரீதியில சில சிக்கல் இருக்கலாம். ඒ ප්‍රශ්න අපි දන්නවා දිගටම තියෙන ප්‍රශ්නේ මම මට මතකයි මම මීට අවුරුදු 15කට විතර කලින් ඇවිල්ලා පේසාලේ බැලුවා. අවස් 6ට විතර බලාගෙන සිටිය බෝට්ටු අර ලයිට් ගහගෙන ඉතාමත් ආසන්න සීමාවට ඇවිල්ලා නේද? ඒගොල්ලන්ගේ දීවර කර්මාන්තය විනාශ වෙලා තියෙනවා. අපි උපරිම අපේ නාවික හමුදාව අත්අඩංගුවට ගැනීම නඩු පැවරීම විශාල ප්‍රමාණයක් සිදු වෙලා තියෙනවා. ඒ තාමත් මේක මුළුමනින්ම අවසන් කරගන්න බැරි වෙලා තියෙනවා. නිසා මේක නාවික හමුදාවේ කාර්යයක් විතරක් නෙවෙයි මුලින්ම රාජකාන්තේ කාර්යයක් තියෙනවා. ඒකේ තියෙන ප්‍රශ්න කීපයක් තියෙනවා ඔයගොල්ලෝ කවුරුත් දන්නවා නේද? ඉලෙක්ෂන් එකක් ඉක්ම වෙනකොට එහි මේ ප්‍රශ්නේ මතුවෙනවා යට යනවා මේ විදිහට මේක කැටි එන්නේ. ඒ නිසා අපේ ස්ථාවරය තමයි අපි අනිවාර්යයෙන්ම අපේ මූලික සීමාව අපි රකින්න. ඒක අපේ අයිතිය. නේද? ඉතින් අපි දැන් අපේ නාවික හමුදාවට අපි විශාල උපදෙස් ලබා දීලා දෙන අපේ මූලික සීමාව රකින්න කියලා. දැන් මතුවලා තියෙන මේත කාල අපේ නාවික හමුදාව සමහර වෙනස් කාර්යයන් අපිට යොදවන්න සිද්ධ වෙන නිසා සමාජයට මේක එකපත් කරන්නේ නැති නේද? ඒ නිසා අපි උපරිම අපි අපේ සීමාව රකින්න. ඒකට අපේ නාවික හමුදාව වෙන්නේ නේද? ඔය පොඩ්ඩක් කියන්නේ නේද? ඒ නිසා අපි ආයෙ පටන් ගමු ඒක. நாங்கள் பிடிச்சிருக்கிறது என்னன்னு சொன்னால் இந்த சைக்கிள் பிற்பாடு கிழமை 6 நாட்களும் இந்திய ரோடர்கள் இலங்கை கடலுக்கு எல்லாம் வருது. முன்னர் கிழமைக்கு 3 பேர் தான் பாருது. இப்ப 6 நாள் பாரு சொல்லி 6 நாட்களோட வீடியோட மீனவ வந்து அலுவலகங்க போட்டுட்டே இருக்காங்க. அது நிரந்தர தீர்மானம் பெற்றுக்கொள்ள போனக்காக எங்களோட மீன் உற்பத்தியில வந்து அது சரியான தாக்கத்தை செலுத்துது. ஃபுட் செக்யூரிட்டி கருத்துல கொண்டு மீன் உற்பத்தி அதிகரிக்க வேண்டியது. ஆனால் இப்ப මේක අපිට හරි පැහැදිලි මේක මම හිතන්නේ අපි කවුරුත් දන්නවා. මේකේ අභ්‍යන්තර කතාවත් අපි කවුරුත් දන්නවා. ඒ කියන්නේ අපි කවුරුත් මේ නිකන් ආදීවරුන්ට එන්න නොදී ඉන්නු රයිට් කිව්වට මේක ඇතුලේ තව අභ්‍යන්තර කතාවක් මම හිතන අපි හැමදාම අඩු වැඩි වශයෙන් තේරෙනවා මොකද්ද මේ වෙලා තියෙන්නේ කියලා. ඒක අපි විසඳන්න ඕන. මේක මේ අවුරුද්ද කරනකම් ප්‍රශ්නයක් නෙවෙයි දිගු කාලයක් ඇතුලේ තියෙන ප්‍රශ්නයක්. තාමත් අපි අසමත් වෙලා තියෙන විසඳගන්න. අපේ රජු උපරිම උත්සාහ කරමින් විසඳගන්න. ඒක විසඳා ගන්නත් එක්ක අපේ කිමිස්ථාවරේ තමයි අපේ නාවික හමුදාව අපේ සීමා රකින්න. ඒකට අපි ඉස්සලා අපිට කටයුතු ක්‍රියාමාර්ග විතරින් යහා යන රාජතාන්ත්‍රිකව හරහා විසඳාගත හැකි ගැටලුවක් තියෙන. ඒකට අපි විශේෂයෙන් හැම වෙලාවෙම ඒම රාජ්‍යයන් එක්ක සාකච්ඡාවදී මේ ප්‍රශ්න මතු කරනවා. මේ ප්‍රශ්න දෙක අපි සාකච්ඡාවක් තියෙන හැම වෙලාවෙම. ඒ නිසා මම කියන්නේ අපි මේක අමතක කරලා මේක උතුරේ ඒ දීවරයන් ජනතාවගේ අයිතිවාසිකම් උල්ලංඝනය කරන අයිතිය දෙන ආණ්ඩුවක් නෙවෙයි. අපි කොහේ හිටියත් ඒ පුරවැසියන්ගේ ජීවනෝපාය අපි ආරක්ෂා කරලා දෙන්න ඕන. අපිට අයිති ගොඩ බිමද මුහුදද ඒ සීමාවන් අපි රකින්න ඕන. ඒ නිසා මම දැක්කා ඊයෝ පෙරදා යාපනයේ විශාල උද්ඝෝෂණයක් තිබුණා. තරුණයන් කණ්ඩායමක් මේක විරුද්ධව මම දැක්කා උද්ඝෝෂණ නිරතලා තිබුණා නේද? ඒ නිසා අපි තව බලමු. අවස්ථාව දෙන්නකෝ ඒකට. දැනට අපි නාවික හමුදාවේ
නේද? අපි ආරක්ෂා කරගෙන ඉන්න සඳහා අවශ්‍ය පියවර ගමු. අර අපි නේද ඉක්මනින්ම කතා කරලා දීවරායට මුළු දීවරායක සංඛ්‍යාවලින් අරගෙන හැම ඔබෙහිකට මොකටද ඔක්කොම මේක ඉතින් මේ මොහු කියන දරුණුවයි බලලා ඒකට අපි යම් සහනයක් දෙන්න වෙයි. ඔක්කොම දීවරේ කියන්නේ. හැකියාවෙන් කොහොමද? ஐயா சரியான தரவா இல்லாட்டி விட்டுட்டு போகிறேன் ஒட்டது சொல்லக்கூடாது தரவா ஓகே மீன் குடும்பங்கள் இருக்கிறதா தராது நிறைய 5000 போட்டு போது நடக்குது. அதுக்கு 15,000 சொன்னீங்களா? இல்லை வடமானம் முழுக்க 40,000க்கு மேலே கொடுப்பாங்க. வடமானம் மன்னாரில் 15,000 சொன்னீங்களா? மீன்பிடி குடும்பம் 12,000 හරි අපේ ප්‍රශ්නේ ඒකද මේක වෙන උතුරට විතරක් නෙවෙයි මේක සයික්ලෝන් එක ආවට පස්සේ රට වටේම තියෙන මුහුණු කත් දීවර කර්මාන්තවල බලපාලා ඇති දීවරින්. ඒ ඔක්කොම ගැන කල්පනා කරලා තමයි පිළිසුමක් ගන්න ඕනකම තියෙන්නේ. හරි අපි ඉක්මනින් කරන්න ඕන. ජනාධිපති එකක් තියෙනවා මේ අපට හම්බුණා දැන් ධම්මදියේ දැල් 2000ක් චීන ආණ්ඩුවේ හම්බුනේ දැල්. දැන් ගොඩක් කාල ඒ දැල් ප්‍රමාණය උතුමාට තියෙනවා. දැන් අපි දැල් විලාස ස්ටිං දැන් තුන්දක් ඉක්ලිමක් කරනවා මේ දැල් ටික බෙදාගෙන කියලා අන්නර දිස්ත්‍රික්කේ. இது சம்பந்தமாக நாங்கள் அரசாங்கத்துக்கு தகவல் வழங்கியிருந்தோம். ஏற்கனவே சீன அரசின் உதவியினூடாக மன்னார் மீனவர்களுக்கு ஒரு மீனவருக்கு 6 பீஸ் விலைப்படி விலை உபகரணங்கள் வழங்கப்பட்டிருந்தது. அந்த விலைகள் வழங்கி அது ஒரு கிரைட்டீரியா வந்திருந்தது இந்த நிபந்தனையுடன் வழங்கப்படும் சொல்லி அந்த கிரைட்டீரியாவின் அடிப்படையில் வழங்கிய விலைகள் மீதமாக 1902 பீஸ் விலைகள் இருக்கின்றது. அந்த விலைகளை இப்போ உடனடியாக மீனுடைய தேவைக்கு வழங்குறதுக்கான கோரிக்கை இருக்கிறது. அதே போல 14,000க்கு நாங்கள் உடனடியாக அரசு அதிபர் நானும் 14,000 கோரிக்கை கேட்டிருக்கோம். அதுக்கு சீன அரசின் உதவி அனுமதி பெற வேண்டும் சொல்லி சொல்லியிருக்காங்க. ඒක අපිට පමණක් තීරණයක් කරන්න බැහැ. කලින් චීන රජ ලබා දෙනකොට යම් ක්‍රයිටීරියා එකක් ඇදුවා මේ තමයි හිමි වියුත්තේ කියන්නේ. දැන් ඒක වෙනස් වෙන්න ඕනේ නම් මේ ආපදාවට ලක් වූ කණ්ඩායම් වෙනස් වෙන්න ඕන. ඒකම මම හිතන්නේ චීන එම්බසිත් එක්ක සාකච්ඡා කරලා අපි එක කතාවකට එන්න ඕන කිව්වේ. අපි ඒක කතා කරලා චීන එම්බසිත් එක්ක කතා කරලා මොකක්ද ඒ දැල්ලාම් පන්න කලින්ම ක්‍රයිටීරියා වෙනස් කරලා මේ ආපදා කර්තෘත්වයට පත් වෙන අයට මේකෙන් ආදායයක් ලබා ගැනීමට අවශ්‍ය වෙන සාකච්ඡා අපි කළා තියෙනවා. හරිනේ? රයිට් ඊළඟ අපේ